சடார் என்று யாரோ உலுக்கி எழுப்பிய மாதிரி விழிப்பு வந்தது ராதிகாவிற்கு. எழுந்து பாயில் உட்கார்ந்த போதே சமையல் கட்டிலிருந்து தீனமான அழுகை குரல் கேட்டது. அன்று அதிகாலையிலேயே அம்மா தன் புலம்பலை ஆரம்பித்து விட்டது புரிந்தது. சட்டென்று இவளுக்குள் ஒரு கோபம் படர்ந்தது. இன்னும் எத்தனை வருடத்திற்கு அம்மா இப்படி அழுது கொண்டிருக்க போகிறாள் என்று தோன்றியது. அப்பா போய் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக போகின்றன. போய் என்றால் செத்து போயில்லை, அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை என்று இவள் நிறைய தரம் நினைத்திருக்கிறாள். அது கூட இந்த மாதிரி ஒரு சோகமாக இருந்திருக்காது. ஒன்றுமே இல்லாமல் குடும்பத்தை இப்படி அடித்து போட்டிருக்காது. நாள் தவறாமல் அம்மா சமையலறை மூலையில் முடங்கி அழுது புலம்புகிறாள். அம்மாவை இவ்வாறு அழ வைத்திருக்காது. வயிற்றெரிச்சல் தாங்காமல் புலம்ப வைத்திருக்காது. கைவிரல்களை சொடுக்கி சாபமிட வைத்திருக்காது. ஹிஸ்டீரியா நோயாளியை போல கத்த வைத்திருக்காது. அம்மா தலையில் அடித்துக்கொண்டு கத்த ஆரம்பித்தால் தம்பிகள் 2 பேரும் பயந்து போகிறார்கள். இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கக்கா என்று ஓடி அவள் அருகில் பாதுகாப்பை தேடுகிறார்கள். மடேர் மடேர் என்று அம்மா தலையில் அடித்துக்கொண்டு அழுவதை காண சகிக்காதவர்களாக மூளையில் முடங்கிக் கொள்கிறார்கள். பயமா இருக்குக்கா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகாதக்கா. நீ போயிட்டியானா அம்மா கிட்ட போய் சாதம் போடுன்னு கேட்க கூட முடியாதுக்கா. கேட்டா நீங்க கெட்ட கெட்டுக்கு சாதம் தான் பாக்கின்னு முதுகுல விழுக்கா. 10 வயதும் 13 வயதுமான அவர்கள் தன்னிடம் அவ்வாறு ஒடுங்குவதை பார்க்கிற போது இவளுக்கு பரிதாபமாக இருக்கும். அந்த வயதில் தானும் அதே மாதிரி அப்பா அம்மா போடும் சண்டைக்கு பயந்து சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டது நினைவிற்கு வரும். பசி தாகம் மறந்து தப்பிக்க கிடைத்த ஒரே இடமான பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடியது ஞாபகத்தில் பளிச்சிடும். இப்போது இவர்களுக்கு தான் இதமாக இருக்கிற மாதிரி அப்போது அவளுக்கு யாரும் இருக்கவில்லை. அக்கா அண்ணா என்று ஒருவரும் இல்லை. மூத்த பெண் என்ற காரணத்தினால் அத்தனை அடி உதைகளையும் அவளை தாங்கிக் கொள்ள நேர்ந்தது. அந்த வயதில் பட்ட அனுபவங்களின் வடுக்கள் அவள் முகத்தின் சிரிப்பை நிரந்தரமாக பறித்து கொண்டு போய்விட்டிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு சோகத்தையும் பாதுகாப்பு உணர்ச்சியையும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், அதாவது அம்மா தம்பிகள் 2 பேர் அப்பா போன பின்பு பெரிய மனுஷ துணை என்று கூட வந்து சேர்ந்துவிட்ட பாட்டி இத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுகிற அளவிற்காவது கட்டாயம் சம்பாதித்தாக வேண்டிய பொறுப்புணர்ச்சியையும் முகத்திலும் கண்களிலும் தேங்க வைத்திருந்தது. அந்த 19 வயதிற்கு மீறின அலுப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது முகம். அழகாய் வெள்ளை வெளேர் என்று குழந்தைத்தனம் மாறாததாய் தெருவில் போகிற யாரையும் இருமுறை திரும்பி பார்க்க வைப்பதாய் இருந்தாலும் கூட அசோகவனத்து சீதை மாதிரி கூடவே ஒரு சோகமும் வந்து கப்பிக் கொண்டிருந்தது. அந்த வயதிற்குரிய துள்ளலோ துடிப்போ இன்றி கலகலப்பான பேச்சு கூட தனக்கு இயல்பானதில்லை என்கிறார் போன்று சலிப்பும் விரக்தியும் சூழ்ந்து கொண்டிருந்தது. என்ன ராதினி, எதுக்குமேவா சிரிக்க மாட்ட என்று அவள் வேலை செய்த இடங்களில் அழுத்து கொள்கிற அளவிற்கு சிரிப்பு மறந்து போயிருந்தது. அதையெல்லாம் நினைத்து தன்னை போலவே தம்பிகளும் மாறி போய்விட போகிறார்களே என்ற பயத்தில் அம்மாவை விட அவர்களின் மீது ஏற்பட்ட அனுதாபம் அதிகமாக எத்தனையோ தரம் அம்மாவிடம் சண்டை போட்டிருக்கிறாள். கதவோரம் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறவளின் எதிரில் போய் நின்று கடுமையான குரலில் கேட்டிருக்கிறாள். ஏமா, நீ செய்யறது உனக்கே நன்னா இருக்கா? அப்பா என்ன செத்தா போயிட்டார், நீ இப்படி எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வைக்க? கடுமையான வார்த்தைகள். வேறு வழி இல்லாமல் தான் சொல்வாள். அவளாலேயே தாங்க முடியாமல் தான் பொறுமுவாள். அது போதுமானதாக இருக்கும் அம்மாவுக்கு. சுரீர் என்று நெருப்பு பட்ட மாதிரி நிமிர்வாள். முகமும் கண்களும் தகதகக்கும். வார்த்தைகள் அழுகையினோடே சீறி கொண்டு வரும். அந்த பாவி அப்படி போயிருந்தா கூட நான் அழமாட்டேன்டி. எங்க அம்மா மாதிரி நார்முடி கட்டிண்டு உங்களுக்காக வளைய வந்திருப்பேன். ஒரேடியா முழுக்கு போட்டிருப்பேன். ஆனா இப்போ மட்டும் என்ன, அப்பா இல்ல போயிட்டார்னு நினைச்சுக்கோயேன். அது எப்படி முடியும்? என் கண் எதிரில இன்னொருத்தி கூட ஓடுனவன எப்படி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க முடியும்? நீயே சொல்லு, எனக்கு என்ன குறைச்சல்னு இன்னொருத்தி தேவைப்பட்டது? நான் அழகா இல்லையா? வரிசையா 3 குழந்தைங்க பெத்துக்கலையா? 15-16 வருஷம் கூட குடும்பம் நடத்தலையா? எது இல்லைன்னு இன்னொருத்திய தேடி நாயா அலைய சொல்லிடுச்சு? அம்மா கேட்பதெல்லாம் வாஸ்தவமான கேள்விகள், இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாதவை. இன்று கூட திகு திகுவென்று தென்னம்பூ மாதிரி ஒரு நிறம் அவளுக்கு.
பிடித்து இழுத்து உட்கார்த்தி வைத்து பார்த்து பார்த்து செதுக்கின மாதிரி கண்களும் நாசியும் உதடுகளும் கொண்ட முகம், வெறுமனே அள்ளி முடிந்திருந்த கூந்தல் பின் கழுத்தில் மட்டை உரிக்காத தேங்காய் அளவு கோடாரி முடிச்சாய் நிற்கும். எது இருந்தென்ன, என்ன காரணத்தினாலோ ஆரம்பத்திலிருந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரிப்பட்டு வரவில்லை. விவரம் தெரிந்த நாள் முதலாக இவள் அப்பாவிடம் அம்மா அடிவாங்குவதை பார்த்திருக்கிறாள். கமலி கமலி என்று யாரோ ஒருத்தியின் பெயர் இடையிடையே அடிபடுவதை கேட்டிருக்கிறாள். ஒட்டி உலர்ந்து நிறம் கூட அதிகமற்ற ஒரு பெண்ணை அப்பா தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவளுக்கும் சேர்த்து சாதம் போட சொல்லி டிஃபன் காஃபி தர சொல்லி அம்மாவை வற்புறுத்தி இருக்கிறார். அம்மா முடியவே முடியாது என்று எத்தனை அடி உதைகளையும் வாங்கி கொண்டு அழிச்சாட்டியமாய் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த கமலையுடன் தான் அப்பா ஓடி போனார். இவள் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த ஒரு வாரத்திற்கெல்லாம் அப்பாவின் ஓடி போன வைபவம் நடந்தது. போனவர் சும்மா போகவில்லை. அம்மாவை சேர்ந்த அத்தனை உறவுக்காரர்களுக்கும் ஒருத்தர் தவறாமல் கடிதம் எழுதி போட்டுவிட்டு போயிருந்தார். உங்கள் ஜனகலட்சுமியின் நடத்தை சரியில்லை. பிறந்த அந்த 3 குழந்தைகள் கூட என்னுடையதாக தெரியவில்லை. சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. இதற்கு மேல் பொறுத்து கொள்கிற சக்தி இல்லாததால் நான் போகிறேன். இனி ஒருபோதும் அவளிடம் திரும்ப மாட்டேன். இப்படிக்கு கிருஷ்ணமூர்த்தி. கடிதம் கிடைத்ததும் அம்மாவும் அண்ணாவும் மன்னியும் பாட்டியை அழைத்து கொண்டு மன்னார்குடியிலிருந்து ஓடி வந்தார்கள். கடிதத்தில் இருப்பது நிஜமா என்று துருவி துருவி கேட்டார்கள். இல்லை இல்லை என்று கதறி கதறி அழுத அம்மா 3ஆம் நாள் காலையில் மன்னியின் குத்தல் வார்த்தைகளை பொறுக்க முடியாதவளாக, ஆமா நெஜம்தான், அந்த மனுஷன் எழுதின கடுதாசில இருக்கிறதெல்லாம் வரிக்கு வரி நெஜம். போதுமா? திருப்தி ஆயிடுதா? இதுதானே வேணும் உங்களுக்கு? இனிமே நீங்க ஊருக்கு கிளம்பி போகலாம் என்று வெறிப்பிடித்த மாதிரி கத்த, அதற்காகவே காத்திருந்த மாதிரி அவர்கள் ஊருக்கு கிளம்பி போனார்கள். அதான பார்த்தேன், நெருப்பு இல்லாம புகையாது. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணையும் மணிமணியா 2 பையன்களையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் இப்படி ஓடி போவானா என்ன? அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்னு நான் நினைச்சது சரியா போயிடுத்து. இது அம்மாவின் மன்னி. இத பாரு, இன்னையில இருந்து நீ எனக்கு தங்கை இல்லைன்னு தலை முடியாச்சு. அம்மா, நீ என்ன எங்க கூட வரப்போறியா இல்லையா என்று அண்ணா கேட்டபோது பாட்டி தன் பெற்ற பிள்ளையை ஒரு புழுவை பார்க்கிற மாதிரி பார்த்தாள். எங்கே இந்த குடும்பத்தை தன் தலையில் கட்டி விடுவார்களோ என்ற பயத்தில் மனம் ஏற்காத வார்த்தைகளை அவன் சொல்லிவிட்டு போவது தெரிந்தது. மிக சாமர்த்தியமாக பொறுப்பை உதறி தட்டி கழித்து விட்டு போக அற்பத்தனமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருப்பது புரிந்தது. 1/4 வினாடி பார்வைதான். பின்னர் அந்த பார்வைக்கு கூட நீ தகுதியில்லை என்கிறார் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு பட்டு கத்தரிக்கிற குரலில் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். நான் வரல, நீ போகலாம். அப்படியே எனக்கும் சேர்த்து தலை முழுகிட்டியானா நல்லது. அன்றிலிருந்து பாட்டி கூடவே இருக்கிறார். அம்மாவை போல் மூளையில் முடங்கி கொண்டிருக்காமல் திடமாய் தீர்க்கமாய் இயங்குகிறார். அடிக்கடி இவள் மனம் உடைகிற போதெல்லாம், என்ன பாட்டி வாழ்க்கை இது, சட்டுன்னு முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு இருக்கு பாட்டி என்று சலித்துக் கொள்கிற போதெல்லாம் ஒரு சிநேகிதி மாதிரி ஆறுதல் சொல்கிறாள். அடி அசடே, இதுக்கா இப்படி மனசு உடைஞ்சு போறது? தாங்க கூடியவளா பொறுக்கி பொறுக்கி பார்த்துதான் சுவாமி கஷ்டங்களை தருவார். உன்னால முடியும், சமாளிப்பேங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? செத்து போறதுல என்ன இருக்கு? சுலபமான விஷயம். எதிர்நீச்சல் போட்டு வாழ்றதுல தான் விஷயம் இருக்கு. உன் கூட போட்டி போடுற அந்த கஷ்டம் ஜெயிக்கிறதா இல்ல நீ ஜெயிக்கிறியாங்கிறது தான் பெரிய விஷயம். நீயும் உங்க அம்மா மாதிரி உடைஞ்சு போய் சமையல் கட்டு மூலையில முடங்கி சதா சர்வ காலமும் புலம்பிண்டு இருந்தியானா உன் காலையே கட்டிண்டு வளைய வருதே, அந்த 2ஐயும் யார் காப்பாத்துவா? யார் படிக்க வைப்பா சொல்லு? பல்லு புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுற சொந்தக்கார மனுஷா முன்னால, முக்கியமா உங்க மாமா மாமி முன்னால எங்களாலையும் தலையெடுக்க முடியும் பார்னு நீ இந்த குடும்பத்தை நிமிர்த்தி காட்ட வேண்டாம். அதை விட்டுட்டு போயிடுறதா பெருசு? பாட்டி மகா விவேகி. மலித்த தலையும் நார்மடி புடவையும் கையில் ஜெபமணி மாலையுமாக இருந்தாலும் முற்போக்குவாதி. மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் அவளுக்கு கைவந்த கலை. எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அவளுக்கே உரிய லாவகம். இவளை பொறுத்தவரை இவளது ஆத்ம சிநேகிதி பாட்டிதான். இவள் அம்மாவின் எதிரில் நின்று அடக்கமாட்டாமல் பேசும்போது பாட்டி வெறும் சாட்சியாய் மௌனமாய் நின்று கொண்டிருப்பாளே தவிர நடுவில் குறுக்கிட்டு
ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாள். அம்மா கேட்கிற அத்தனை கேள்விகளும் நிஜமானாலும் இப்படி அழுது புலம்புவதை இவளால் தாங்கிக் கொள்ள முடிந்ததில்லை. அது சரிம்மா, அதெல்லாம் வேணாம்னு தானே அவர் ஓடி போயிட்டார். உன்னை வேணாம்னு உதறிட்டு போனவரை நீயும் வேணாம்னு உதற வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்காக எப்பவும் இப்படி அழுதுண்டே இருக்க? நான் வேணாம்னு மட்டும் போகலடி, தாம் பெத்த பிள்ளைங்களே வேணாம்னு போயிருக்கான். என் மேல வேணாம், இந்த குழந்தைங்க மேல அன்பு இருக்க வேணாம், யார் காப்பாத்துவாங்கிறது தெரிய வேணாம். ஏமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. நம்ம பேர்ல அன்பில்லாததுனாலதான் ஓடி போனார். இருந்திருந்தா போயிருக்க மாட்டார்ன்றது தெரியுதில்ல. இல்லாத ஒன்ன பிடிச்சிட்டு இருக்க கூடாதான்னு ஏக்கப்பட்டு அழுதுன்னு இருக்கிறதுல என்ன லாபம் சொல்லு? அதை விட இப்ப என்ன ஆகணுமோ அதை பார்க்கலாம்ல. நீ அலறதையும் புலம்புறதையும் பார்த்து சிவாவும் சாமிநாதனும் பயந்து நடுங்கி செத்து போறா. அவங்களுக்காவது நீ கொஞ்சம் சும்மா இருக்க கூடாதாமா? அவ்வளவுதான். அம்மா இன்னமும் பிடித்து கொண்டு விடுவாள். சுய பரிதாபத்தில் புலம்பல் இன்னும் அதிகமாகும். ஆமாண்டி, உங்களுக்காக நான் வாய் அடிச்சுண்டு இருந்துதான் இப்போ இப்படி மூளையில நிக்கிறேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நீ வாய மூடிக்கோன்னு ஏன் வாய அடைக்கிறது தவிர வேற என்ன செய்திருக்க? நீ தப்பு செய்த அப்பாவை தட்டி கேட்டிருக்கியா? நீ செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லியிருக்கியா? இதெல்லாம் செய்யாத காரணத்தாலதான் அவருக்கு இன்னும் துளிர் விட்டு போச்சு. எது செய்தாலும் கேட்பார் இல்லைன்னு பயமுத்து போச்சு. தான் ஒருத்தி பின்னால ஓடி போனதும் இல்லாம என்னை பத்தி பொய்யா கற்பனையா இல்லாததையெல்லாம் ஜோடிச்சு ஊரூரா கடுதாசி போட்டு என்னை சிரிப்பா சிரிக்க வச்சு சொந்தக்கார அத்தனை பேர் வாயிலையும் விழ வச்சு, சீ மனுஷன் அடியாவே, ஏன் நடத்த சரியில்லையாமே? நானா? என்னையா? என்ன முதுகில்லாத ஜென்மம் பாத்தியா? தைரியமா நான் போறேன்னு சொல்லிக்க மூஞ்சி இல்ல, ஏன் மேல பழி சுமத்தி. ஐயோ, நானாடி? நீங்கெல்லாம் அவனுக்கு பிறந்த குழந்தைங்க இல்லையாமேண்டி? இவள் சட்டென்று காதோடு மனதையும் சேர்த்து பொத்தி கொண்டு கூடத்திற்கு ஓடி வந்து விடுவாள். அதற்கு மேல் கேட்கிற தைரியம் இருக்காது. அடிவயிற்றை புரட்டி கொண்டு வரும். யாராலும் தாங்க முடியாததை அம்மா தாங்கிக் கொண்டிருப்பது புரியும். நெருப்பை முழுங்கிய அவஸ்தையாய்ப்படுவது தெரியும். பாவம் அம்மா என்று தோன்றும். தாங்க இயலாதவர்களால் புலம்புவது தவிர வேறு என்ன செய்ய இயலும் என்று சமாதானப்படும். அப்பாவை நினைக்க அடிவயிறு பற்றி கொள்ளும். அதன் பின்னரே அம்மாவின் அழுகை பற்றி புலம்பலை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது என்கிற முடிவிற்கு வந்தாள். அதை ஆமோதிக்கிறது போல் பாட்டியும் அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில்தான், இனிமே அவகிட்ட இத பத்தி ஒன்னும் கேட்காதராதி, அவளா அழுது ஓயட்டும்னு விட்டுடு என்று சொல்லவே அன்றிலிருந்து அம்மாவிடம் அதை பற்றி பேசுவதையே நிறுத்தி கொண்டு விட்டாள். அதனால் அம்மாவின் அழுகை சத்தம் கேட்ட அந்த அதிகாலை நேரத்திலும் அவளிடம் இருந்து ஓர் ஆழமான பெருமூச்சு மட்டுமே வெளிப்பட்டது. நல்ல வேளையாய் சிவாவும் சாமிநாதனும் பாயை விட்டு விலகி புரண்டு வெறும் தரையில் அடித்து போட்ட மாதிரி தூங்குவது தெரிய மனம் கொஞ்சம் நிம்மதியாயிற்று. ஆனாலும் கூடவே எல்லையற்ற ஒரு சலிப்பும் விரக்தியும் ஏற்பட்டன. இதிலிருந்தெல்லாம் விடுதலையே கிடைக்காதோ என்கிற கேள்வி நெருட பாயை சுருட்டி வைத்துவிட்டு பின்பக்கம் போனாள். கொள்ளையில் பாட்டி பூஜைக்காக நந்தியாவட்டையும் செம்பருத்தியையும் பறித்து கொண்டிருந்தாள். மெல்ல பாட்டியின் அருகில் போனாள் இவள். அவளை பார்த்ததும் பாட்டி இதமாய் புன்னகை செய்தாள். காலையில் எழுந்ததும் காதில் விழுந்த அம்மாவின் அழுகையும் பாட்டியின் புன்னகையும் எத்தனை எதிர்மறைவான விஷயங்கள் என்று நினைத்து கொண்டாள். அருகில் வந்து பாட்டி இதமாய் புன்னகைத்து, எழுந்திட்டியா? வா, காஃபி கலந்து தரேன் என்றாள். இன்னும் பல்லே தேய்க்கல பாட்டி, தேய்ச்சிண்டு வாயே. அவள் தயங்கி நிற்பதை உணர்ந்த பாட்டி அருகில் போய், என்ன, ஏன் இப்படி நிக்கிற என்று கேட்டாள். இல்ல பாட்டி, இன்னைக்கு என்ன காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டா அம்மா? விடு, இது என்ன புது விஷயமா? இல்ல பாட்டி என்று தயங்கி தயங்கி சொன்னாள். இன்னைக்கு புது வேலையில சேர போறேன். இந்த 3 வருஷமா ஒவ்வொரு இடமா மாறி மாறி நிலையில்லாத வேலையா பார்த்து நாய் அலைச்சல் அலைஞ்சதெல்லாம் போரும்னு கோடி வீட்டு மாமா தெய்வம் மாதிரி இந்த வேலையை வாங்கி தந்திருக்கார். பெரிய கம்பெனி, ஆஃபீஸ் அரண்மனை மாதிரி இருக்கு. லிஃப்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஏர் கண்டிஷனு அமர்க்கலமா இருக்கு. கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ற ஒரு நல்ல கம்பெனி பாட்டி அது. அதனோட சேர்மனுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிற நிரந்தரமான வேலை பாட்டி. இன்னைக்கு நாள் நன்னா இருக்குன்னு 10 மணிக்கு ஜாயின் பண்றதா சொல்லிட்டு வந்திருக்கேன்.
காத்தால எழுந்த உடனே அபசகுணம் மாதிரி அம்மா இப்படி அலறாளேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. புதுசா வேலைக்கு போற பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் உற்சாகம் எதுவும் இல்லாம இது என்ன பாட்டி? பேசின போதே அழுகை துருத்தி கொண்டு வந்தது. கடைசியில் கன்னங்களில் கண்ணீராக வழிந்ததை பார்த்து பாட்டி பதறி போய் அருகில் வந்தாள். அவள் கண்களை தன் கையால் துடைத்து வருடி குடிக்கிற மாதிரி பேசினாள். அடி அசடே, இதுக்கு போய் இப்படி கஷ்டப்படலாமா? உங்க அம்மா எந்த நல்ல நாள்ல அழாம இருந்திருக்கா சொல்லு? பாவம் குழந்தைங்க, அதுங்க கஷ்டப்படுமேன்னு தன் கஷ்டத்தை அடக்கிண்டு இருக்கா. கிணத்து தவளை மாதிரி தன் கஷ்டம்தான் உலகத்துல பெருசுன்னு பூத கண்ணாடி போட்டு பாக்குறவாள எப்படி திருத்த முடியும்? எல்லாம் தெரிஞ்ச நீ இதுக்கு போய் அழலாமா, கஷ்டப்படலாமா? புது வேலை, புது இடம், புது மனசால சந்திக்க போற. சந்தோஷமா சிரிச்ச மூஞ்சியோட போக வேணாம். அசடாட்ட இது என்ன கலக்கம்? மடமடன்னு பல் தேய்ச்சி காஃபி குடிச்சிட்டு குளிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள சமையல் பண்ணி முடிச்சு விடுறேன். இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி பிறக்கட்டும்பான்னு வேண்டிண்டு ஒரு கை பால் பாயாசம் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றேன். நமஸ்காரம் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாரு. உங்க அம்மா இல்லைன்னா நான் இல்ல, ஆசிர்வாதம் பண்ணி அனுப்ப மாட்டேன். இதுக்காக காலங்காத்தால எழுந்து கண் கலங்கிண்டு கண்ணை துடைச்சுண்டு பளிச்சுன்னு நல்ல புடவை கட்டிண்டு என் முன்னால வந்து நில்லு பாப்போம். பாட்டியின் உற்சாகமும் சுறுசுறுப்பும் அவளையும் தொற்றி கொண்டது. மடமடவென்று பல் தேய்த்து காஃபி குடித்து குளித்து விட்டு வந்தாள். தன்னிடம் இருந்த புடவைகளில் மிக நன்றாக இருந்த நீல பிரிண்டட் பட்டு புடவையை கட்டி கொண்டாள். அந்த நிறப்பட்டில் அவளது தென்னம்பூ நிறம் இன்னும் பளிச்சிட்டது. வழக்கத்தை விட அன்று மிக மிக அழகாக தெரிந்தாள். பாட்டியை நிற்க வைத்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். அம்மா இருந்த அறைக்குள் எட்டி பார்த்தபோது அழுது ஓய்ந்து அரை மூலையில் சுருண்டு கொண்டு கிடப்பது தெரிந்தது. அதனால் அவளை எழுப்ப மனமில்லாமல் பாட்டியிடமே அம்மா எழுந்ததும் சொல்லிவிட சொல்லி விடை பெற்று கொண்டாள். நடையில் செருப்பை போட்டு கொண்ட போது தம்பிகள் இருவரும் ஓடி வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவர்களிடமிருந்தும் விடை பெற்று வெளியில் வந்தாள். முகத்தை தாக்கிய குளிர்ச்சியான காற்று சட்டென்று புதிதாய் உணர வைக்க ஓரளவு தெளிவோடும் நம்பிக்கையோடும் அந்த புதிய வேலை பற்றிய சிந்தனையில் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கலானாள். வரிசையாக கொன்றை மரங்களும் குடை குடையாக கவிழ்ந்து கிடந்த நிழலும் வெயிலே தெரியாத குளுமையும் சிலுசிலுவென்ற காற்றுமாக அந்த தெருவே அழகாக இருந்தது. ரம்யமானதாய் மனதை கவர்ந்தது. நடப்பதற்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. சட்டென்று சென்னையை விட்டு வேறு ஏதோ மலை பிரதேசத்திற்கு வந்துவிட்ட பிரம்மையை தோற்றுவித்தது. நம்மூரில் கூட இப்படி ஒரு தெருவா என்கிற வியப்போடு நடந்து போன ராதிகா அந்த அலுவலகத்தின் காம்பவுண்ட் வாசலில் சற்று நின்றாள். இதுதான் நான் தேடி வந்திருக்கிற அலுவலகமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டது. பிரம்மாண்டமான 4 அடுக்கு மாடியோடு கூடிய அந்த கட்டிடமும் வாசலில் வரிசையாக நின்ற கார்களும் சிறிதளவு சத்தம் கூட கேட்காத அமைதியும் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு ஆபீஸ் என்றால் எத்தனை இரைச்சல் இருக்கும்? வருவோரும் போவோருமாக எப்படி அமர்க்களப்படும்? வாசலில் கைவண்டியில் பச்சை வாழைப்பழமும் கொய்யாவும் சைக்கிள் பின்னால் வைத்து கட்டப்பட்ட எவர் சில்வர் ட்ரம் காஃபியுமாக எத்தனை வியாபாரிகள்! அவை எதுவுமின்றி மிக மிக அமைதியாய் ஏதோ புகைப்பட மாதிரி இயங்குகிற இதுவா ஆபீஸ்? அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. இந்த வேலையை வாங்கி தந்த கோடி வீட்டு மாமா அவளை அலுவலகத்திற்கு அழைத்து வரவில்லை. அடையாறு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பங்களாவிற்கு அழைத்து போய், இவர்தாமா அந்த கம்பெனி மேனேஜர் ராகவன், ஏன் ரொம்ப நாளைய சிநேகிதன். கம்பெனி சேர்மன் கார்த்திகேயனுக்கு ரொம்ப வேண்டியவர். இவரோட பெரிய மனசுதான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தந்திருக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கோ. அங்கேயே பதவி பிரமாணம் முடிந்து புதன்கிழமை நல்ல நாள் வந்து சேர்ந்து விட சொல்லி உத்தரவாக இவள் அலுவலகத்தின் பக்கமே வரவில்லை. நேற்றைய சாயந்தரம் கோடி வீட்டு மாமாவை பார்த்து மறுநாள் காலையில் வேலையில் சேர வேண்டியதை தெரியப்படுத்திவிட்டு வந்தபோது அவர்தான் பஸ் ரூட் ஆபீஸுக்கு போக வேண்டிய வழி எல்லாம் சொல்லி கொடுத்தார். ரொம்ப பெரிய கம்பெனி, சாதாரணமா அங்க வேலை கிடைக்கிறதே கஷ்டம். பகவான் அனுகிரகத்தால ராகவன் ரூபத்துல உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஆபீஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிற? ஏதோ அந்நிய தேசத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். மெட்ராஸ்ல அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் வேற எங்கேயும் கிடையாது. நல்ல இடம், பெரிய மனுஷா, சமத்தா நடந்து நல்ல பேர் வாங்கிக்கணும்.
அது உனக்கு சொல்லி தர வேண்டாம், இருந்தாலும் சொல்றேன். போனதும் முதல்ல ராகவனை பார்த்துடு என்ன? சரி மாமா என்று மிகுந்த நன்றியுடன் தலையாட்டி விட்டு வந்திருந்தாள். மெட்ராஸில் அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் வேறு எங்கும் கிடையாது என்று மாமா சொல்லி இருந்தாலும் அவளை சற்றே சந்தேகத்திற்கு உள்ளாக்கியது. அதனால் மெல்ல வாசல் கூர்க்காவை நெருங்கி அதுதான் அந்த அலுவலகமா என்பதை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு வாசலில் பறந்து கிடந்த புல்தரையை கடந்து போய் கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தவள் அப்படியே பிரமித்து நின்று விட்டாள். அது ஆபீஸா அல்லது சினிமாவில் பார்க்கும் 5 நட்சத்திர ஓட்டலின் வரவேற்பறையா என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிவப்பு கம்பளம் விரித்த அந்த மிகப்பெரிய ஹாலின் ஓரத்தில் அழகாய் வளைத்து போடப்பட்டிருந்த அரைவட்ட மேஜையின் பின்னால் மெழுகு பொம்மையாக நின்று கொண்டிருந்தாள் ரிசப்ஷனிஸ்ட். யாரோ ஓர் இன்றைய இந்தி கதாநாயகியை நினைவுபடுத்தினாள். கத்தரித்து விடப்பட்ட தலைமுடியும் மெல்லிய புருவங்களும் ஆரஞ்சு நிறமேற்றிய உதடுகளுமாக அழகு பண்ணி கொண்டிருந்தாள். கவர்ச்சிகரமாக உடை அணிந்திருந்தாள். சுலபமாய் சிரித்து சுலபமாய் பேசி என் சிரிப்பிற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்கிறது போல் அலட்சியமான பார்வை. அவளை நெருங்கி எது கேட்கவும் இவளுக்கு தயக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஆனாலும் வேறு வழியின்றி அந்த மேஜையை நெருங்கினாள். எஸ் ப்ளீஸ், இங்க ராகவன்றவரை பார்க்கணும். எந்த ராகவன்? இவளுக்கு சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிற்று. அடையார்ல இருக்காரே, வெள்ளையா, உயரமா, விபூதியும் குங்குமம் பொட்டுமா? ஓ, யூ மீன் மேனேஜர்? ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே. இன்று காலையிலிருந்தே எல்லாம் கோணலாக போகிற உணர்வு ஏற்பட்டது. குப்பென்று மனதை ஏதோ ஒரு பயம் சூழ்ந்து கொள்ள தயங்கி நின்றாள். அதை கவனித்த அந்த ரிசப்ஷனிஸ்ட், எனிதிங் எல்ஸ் ஐ கேன் டு ஃபார் யூ? இவள் இல்லை என்று தலையாட்டி விட்டு சற்று தள்ளி போய் அந்த ரிசப்ஷனிஸ்டின் கண்ணில் படாமல் நின்றாள். மேலே என்ன செய்வது என்பது புரியாமல் வெற்று பார்வையாய் சுற்றிலும் கவனிக்க ஆரம்பித்தாள். தள்ளி திறக்கும் கண்ணாடி கதவுகளும் வெள்ளை பளிங்கு சுவர்களும் சிவப்பும் பச்சையுமான கம்பள விரிப்புகளும் விலையுயர்ந்த திரை சீலைகளும் வரவேற்பறையை ஒட்டின நீண்ட அந்த பெரிய அலுவலக அறை கண்ணாடி ஜன்னல் வழியாக பேசாத படமாக தெரிந்தது. அதனுள் வேலை செய்தவர்கள் ஒவ்வொருவராக கண்ணில் பட்டனர். அவர்களை பார்க்க பார்க்க இவளுக்குள் ஏற்பட்டிருந்த இறுக்கமான அந்த உணர்ச்சி அதிகமாயிற்று. கம்பீரமாய் கண்ணியமான தோற்றத்தில் மடிப்பு களையாத உடைகளில் ஆண்களும், டிவியில் காட்டப்படுகிற விமல் துணி விளம்பரத்தில் வருகிற மாதிரி பெண்களும், அவர்களின் பாப்பனின கூந்தலும் ஒப்பனை செய்த முகங்களும், இவளுக்கு பெயர் தெரியாத புது மாதிரி உடைகளும், அவர்களுக்கு மத்தியில் தான் மிக மிக அந்நியப்பட்டு நிற்பதை உணர்ந்தாள். இதற்கு முன் வேலை செய்த அத்தனை இடங்களிலிருந்தும் இது எல்லா வகையிலும் வித்தியாசப்படுவதை புரிந்து கொண்டாள். அடிப்படையிலேயே மிகவும் மாறுபட்டிருப்பது தெரிந்தது. இதன் சூழ்நிலையும் மனிதர்களும் வேறாக இருந்தார்கள். இதற்கு முன் இவள் வேலை செய்த இடங்களில் இருந்தவர்கள் சாதாரணமானவர்கள், சராசரி மனிதர்கள். இவளைப் போலவே வேலையும் அதன் மூலம் கிடைக்கும் வருமானமும் அத்தியாவசிய தேவை என்றானவர்கள். மாத கடைசியில் கை செலவுக்கு கடன் வாங்கி முதல் தேதிக்கு பின் திருப்பி கொடுப்பவர்கள். ஆனால் இந்த ஆபீஸ் அப்படி தெரியவில்லை. தாங்கள் படித்த அதிகப்படியான படிப்பை அனுபவமாக்க வந்தவர்களாக பட்டார்கள். வெறும் தேவைக்காக இன்றி விஷயங்களை கற்றுக்கொள்ள வந்தவர்களாக தெரிந்தார்கள். இங்கு வாங்கும் சம்பளத்தை உடைகளுக்கும் அழகு சாதனங்களுக்கும் மட்டுமே உபயோகிப்பவர்களாக இருந்தார்கள். மென்மையாக பேசி சன்னமாய் சிரித்து கம்பீரமாய் கண்ணியமாய் அதிநாகரிகமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய். சட்டென்று அவள் குனிந்து தன்னை பார்த்து கொண்டாள். தளர வாரி பின்னலிட்ட அடர்த்தியான கூந்தலும் வெறும் பவுடர் மட்டும் பூசி சின்னதாய் சாந்து போட்டும் மேலே கீற்றாக விபூதியும் பூ போட்ட பட்டு புடவையும் எந்தவித ஆடம்பரமும் மற்ற எளிமையும் கொஞ்சமும் கூட தகுதியற்ற ஒரு இடத்திற்கு வந்து நின்று கொண்டிருப்பதாக தோன்றிற்று. அங்கு வேலை செய்ய தான் சிறிதும் லாய்க்கற்றவள் என்பதாக தாழ்வு மனப்பான்மை ஆழமாய் பதிந்தது. கிராமத்து சிறுமி ஒருத்தியை அழைத்து வந்து மவுண்ட் ரோட்டில் விட்ட உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த சிறுமிக்கு ஏற்படக்கூடிய மிரட்சி, பயம், நடுக்கம் எல்லாம் இவளுக்கும் ஏற்பட்டது. எப்படியாவது அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் போதும் என்றிருந்தது. நேராக கோடி விட்டு மாமாவிடம்
போய் விளக்கமாக சொல்லி, இந்த வேலை வேண்டாம் மாமா, என் தகுதிக்கேத்த சாதாரண வேலையா வாங்கி தாங்கோ போதும் என்று கெஞ்சி கேட்கலாம் என நினைத்து நகர வாசலை நோக்கி நடக்க முனைந்த போது தேன்குரல் நிறுத்தியது. சற்று முன் பேசிய ரிசப்ஷனிஸ்ட் பரபரத்தவாறு அவளிடம் வந்தாள். முகத்தில் அவசரமும் பேச்சில் வேகமும் தெரிந்தது. ஆர் யூ மிஸ் ராதிகா? இவள் மெதுவாக தலையாட்ட அவள் சற்று எரிச்சல் கலந்த குரலில் கேட்டாள். மிஸ்ஸஸ் தாமஸுக்கு பதிலா புதுசா சேர்மனுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற பர்சனல் செக்ரட்டரி. அதற்கும் தலையாட்டலை பதில். மை குட் காட் என்று பதறினாள் அவள். இத முன்னாடியே என்கிட்ட பேசின போது சொல்றதுக்கு என்ன? இப்போ மிஸ்டர் ராகவன் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ப்ளீஸ் ஹரி அப். சேர்மன் வந்து அவருடைய அறைக்கு போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவர் வந்தது உடனே கூப்பிடுறது மிஸ்ஸஸ் தாமஸ தான். ஏற்கனவே ஒரு தரம் இன்டர்காம்ல கூப்பிட்டுட்டாராம். இன்னொரு தரம் கூப்பிடுறதுக்குள்ள நீ அவரோட அறையில இருந்தாகணும். சீக்கிரம் வா. ராதிகா தயங்கினாள். வந்து நான் என்று தடுமாறினாள். ஓ லுக், எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். கமான் குவிக். இரு, ஷார்ட்கன் நோட் புக்கும் பென்சிலும் வாங்கி தரேன். ஒரே வினாடியில் எங்கிருந்தோ புது ஷார்ட்கன் நோட்டும் பென்சிலுமாக வந்தாள். அதை அவளிடம் தந்து அவசரமாக லிஃப்ட் வரை இழுத்து கொண்டு போனாள். 3ஆம் மாடி வரை கூட வந்து, அதுதான் சேர்மன் ரூம். கதவுக்கு மேல இருக்கிற பெல்ல அழுத்தி பதிலுக்கு அவர் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது உள்ள போ. ஓகே, திரும்ப உன்னை லஞ்ச் டயத்துல பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். அவள் சொல்லி தந்த மாதிரி அழைப்பு மணி அழுத்தி உள்ளே வரலாம் என்பதற்கு அடையாளமாக பதில் மணி கேட்ட பின்னரே உள்ளே நுழைந்தாள் ராதிகா. அவள் போன போது எக்ஸிகியூட்டிவ் மேஜைக்கு பின்னால் முகம் தெரியாதவாறு ஆங்கில செய்தித்தாளை பிரித்து படித்து கொண்டிருந்த சேர்மனின் குரல் மட்டும் சிறிது கூட பிசிறின்றி கணீர் என்று கேட்டது. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் தாமஸ், உட்காருங்க. நான் சொல்றத மடமட நோட்ஸ் எடுங்க. ரொம்ப அர்ஜென்ட் லெட்டர். போஸ்ட் பண்ணாம உடனடியா கொரியர் மூலம் அனுப்பிடுங்க. பதிலை எதிர்பார்க்காமல் மடமடவென்று டிக்டேட் பண்ண தொடங்கினார் அவர். நல்ல ஆங்கிலத்தில் கம்பீரமான குரலில் சொல்லிக்கொண்டே போக அடித்து வைத்த பொம்மை மாதிரி அப்படியே உட்கார்ந்திருந்தாள் அவள். பென்சிலை பிடித்த விரல்கள் நடுங்கின, கை நடுங்கிற்று. உடம்பு முழுவதற்கும் நடுக்கம் பரவி பயத்தில் நெஞ்சு படத்தது. நாக்கு உலர்ந்து ஒட்டி கொண்டது. இன்று காலையிலிருந்து ஏன் இப்படி எல்லாமே முரண்படுகிறது என்ற எண்ணத்தில் அடிவயிறு புரண்டது. சரி, என்ன ஆகிறதோ ஆகட்டும் என்று அவள் நாற்காலியின் கைப்பிடியை இறுக பற்றி கொண்டு அமைதியடைய முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கடிதத்தை டிக்டேட் செய்து முடித்துவிட்டு எப்போதும் திருப்பி படிக்க சொல்லி கேட்கிற மாதிரி கேட்டார் சேர்மன். கமான் மிஸ்ஸஸ் தாமஸ், ரீட் அவுட் ஃபார் மீ. கால் வினாடி காத்திருந்து வழக்கமான ஸ்படிகமான ஆங்கில உச்சரிப்பில் சற்றே ஆண் தன்மையோடு கூடிய குரலில் மடமடவென்று டிக்டேட் செய்ததை திருப்பி படிக்கும் மிஸ்ஸஸ் தாமஸின் குரல் கேட்காததால் பொறுமை இழந்து, வாட் இஸ் திஸ் மிஸ்ஸஸ் தாமஸ், வாட் ஹேப்பன் டு யூ என்று செய்தித்தாளை தலைக்க அயர்ந்து போனான் கார்த்திகேயன். ஒரு வினாடி அதிர்ந்து கூட போனான். எதிரில் உட்கார்ந்திருக்கிற அவள் யார் என்று தெரியாமல் தடுமாறினான். ஏதோ தேவதை வந்து உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது. பார்த்து பார்த்து சலித்து போன செயற்கை அழகுகளும் மருட்டுகிற நாகரிக உடைகளுமின்றி மிக மிக இயற்கையாய் ஒற்றை பின்னலும் பட்டு புடவையும் நெற்றி பொட்டும் விபூதியுமாக இதுதான் அழகு என்பதை எடுத்துக்காட்ட வந்தது போல் அவள் உட்கார்ந்திருப்பதாக தோன்றியது. மருண்டு போன பார்வையும் கள்ளமற்ற குழந்தைத்தனம் முற்றிலும் மாறாத முகமும் முதல் பார்வையிலேயே அவனை கவர்ந்தன. அவள் உட்கார்ந்திருந்த விதமும் பார்வையின் கலக்கமும் அதிகுளிர்ச்சியான ஏர் கண்டிஷன் அறைக்குள்ளும் நெற்றியில் பொடித்திருந்த வியர்வை துளிகளும் அவள் பயந்து போயிருப்பதை எடுத்து காட்டின. மறண்டு உட்கார்ந்திருப்பதை தெரியப்படுத்தின. ஒரு பள்ளி சிறுமி கோபப்படும் ஆசிரியருக்கு எதிரில் ஒடுங்கி போய் நிற்கிறார் போல் அவள் உட்கார்ந்திருப்பதாக பட சட்டென்று உதட்டோறும் புன்னகை ஓடிற்று அவனுக்கு. அவளை பார்த்த பார்வை மென்மையாக சற்று அழுத்தமாய் எது கேட்டாலும் அவள் அழுதுவிடக் கூடும் என்று தோன்ற மெதுவாக நிதானமாக சன்னமான குரலில் கேட்டான் அவன். யார் நீங்க? மிஸ்ஸஸ் தாமஸ் எங்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளால் சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை. சேர்மன் என்று 50-55 வயதான தலைவழுக்கை பெரியவரை எதிர்பார்த்த இடத்தில் இளைஞனாய் கம்பீரமானவனாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உதட்டு புன்னகையும் குறுகுருவென்ற பார்வையும். இவனா சேர்மன்?
அந்த அதிர்ச்சியும் வேறு சேர்ந்து கொள்ள நோட்ஸ் எடுக்காத பயத்திலும் அவமானத்திலும் இன்னமும் உடம்பு நடுங்கிற்று. சட்டென்று எழுந்து நின்றாள். அவள் இருந்த நிலையும் எழுந்து நின்ற வேகமும் கதவை திறந்து ஓடிவிடவும் கூடும் என்று அனுமானித்து இன்னும் மென்மையாய் குரலை தலைத்து பேச ஆரம்பித்தான் அவன். அடடே, ஏன் எழுந்துட்டீங்க, உட்காருங்க என்ற போது தான் மிஸ்ஸஸ் தாமஸுக்கு பதிலாக வேறு ஒரு இளம் பெண்ணை அந்த இடத்திற்கு நியமித்திருப்பதாக ராகவன் சொன்னது சட்டென்று நினைவிற்கு வந்தது. பாவம், வேலைக்கு புதுசு போல இருக்கிறது. அதுவும் எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஆபீஸை பார்த்ததும் பயந்து மிரண்டு போயிருக்கிறாள். உட்காருங்க. இப்பதான் ராகவன் சொன்னது ஞாபகத்துக்கு வர்றது. நீங்க தான் மிஸ்ஸஸ் தாமஸுக்கு பதிலா வந்திருக்கிற புது செக்ரட்டரி இல்ல? குனிந்த தலை நிமிராமல் ஆமாம் என்கிற மாதிரி தலை ஆடியது. உங்க பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெல்ல முகத்தை நிமிர்த்தி அவள் பார்த்தபோது இவனுக்குள் சிலிர்த்தது. இதுவரை அனுபவித்தே இராத புது உணர்ச்சியாக ஒன்று எட்டி பார்த்தது. அவள் தன் பெயரை சொல்லக்கூட சக்தி இல்லாதது போல் வந்து வந்து என்று தடுமாற. ஓகே ஓகே, நீங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டீங்க போல் இருக்கு, அதனால தான் தடுமாறுறீங்க. இதுதான் உங்க முதல் வேலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த நர்வஸ்னஸ், பயம் எல்லாம். இந்தாங்க, இந்த ஐஸ் வாட்டரை குடிங்க. யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். தனக்காக மேஜை மீது மூடி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி டம்ளர் தண்ணீரை எடுத்து நீட்ட அவள் தயங்கினாள். பரவாயில்ல, வாங்கிக்கங்க. விரல் படாமல் அவன் தர அந்த தண்ணீரை வாங்கி மடமடவென்று குடித்த பின்னர் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல எதுவோ அடங்குகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தெம்பு வந்தது. அவனை ஏறிட்டு பார்க்கக்கூடிய பலம் ஏற்பட்டது. அவளது முகத்தில் லேசாக படர்ந்த விடுதலை உணர்வை புரிந்து கொண்டவன் புன்னகை மாறாமல் கேட்டான், டு யூ ஃபீல் பெட்டர் நவ்? அவள் தலையாட்டினாள். இன்னமும் கூட அந்த பயமும் படபடப்பும் போகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாயை திறந்து பேச மாட்டேன்றீங்களே. இந்த நிலைமையில நீங்க நான் டிக்டேட் பண்ணின எதையும் நோட்ஸ் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆம் ஐ ரைட்? மன்னிப்பு கேட்கிற விதமாக அவளது பார்வை உயர்ந்தது. தட்ஸ் ஆல் ரைட். வேற யாரையாவது கூப்பிட்டு இன்னைக்கு எழுதிக்க சொல்றேன். இதுக்காக வேற நீங்க அஜிடேட் ஆக வேண்டாம். புது இடம், புது மனுஷங்கன்றதால முதல் நாள் இப்படித்தான் இருக்கும். நாளைக்கே சரியா போயிடும். ஜஸ்ட் அ மொமெண்ட் ப்ளீஸ். அவன் அந்த கம்பெனி சேர்மன் முதலாளி. லட்சத்தை தவிர பார்த்தறியாதவன். இவள் அவனிடம் வேலை செய்ய வந்தவள். இன்னும் முழுதாய் 1000 ரூபாயை எண்ணி பார்க்காதவள். அவனது காரிய தரிசியாக சேர்ந்திருப்பவள். ஆனாலும் அனுமதி கேட்கிற மாதிரி ஜஸ்ட் அ மொமெண்ட் ப்ளீஸ் என்று அவன் சொன்னது இவளுக்குள் இமாலய மதிப்பை ஏற்படுத்தியது. இதுவரை இவள் பார்த்த இடங்களிலும் செக்ஷன் சூப்பர்வைசர்களும் கிளர்க்குகளுமே எப்படி விரட்டுவார்கள், எந்த மாதிரி மரியாதையற்ற பேசுவார்கள். ஃபைல் வாங்குகிற சாக்கில், பேனா கேட்கிற சாக்கில் விரலை தொட்டு தடவி பார்வையாலேயே வருடி, அந்த மாதிரி எத்தனை பார்வைகள், எத்தனை தொடல்கள், அருவருப்பாய் அடிவயிற்றை புரட்டுவதாய். நீ நினைக்கிற வர்க்கம் நான் இல்ல என்று இவள் முறைக்கும் முறைப்பில் பார்வையின் வெறுப்பில் அடங்கி கொஞ்ச நாளானதும் மீண்டும் சபலம் தலை தூக்க இந்த தொந்தரவுக்கெல்லாம் பயந்தே அவள் நிறைய வேலையை விட்டிருக்கிறாள். அப்படி பார்த்து பார்த்து சலித்து போனதில் இவனது கண்ணியமும் கம்பீரமும் இதமான பேச்சும் மனதிற்குள் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியது. கோடி வீட்டு மாமா சொன்ன மாதிரி நிஜமாகவே பெரிய மனுஷன்தான். மனுஷன் மட்டுமல்ல, இடமும் நல்ல இடம். அதிகம்பீரமானவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம். இங்கு பண்பாடு அதிகம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். வெறும் நாகரிகத்தை கண்டு மருண்டு முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டதில் இந்த வேலையை தவறவிடக்கூடாது. மீண்டும் இது மாதிரி இடத்தில் இந்த மாதிரி வேலை கிடைப்பது கஷ்டம். கஷ்டம் என்ன, கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்பது புரியாமல் அவள் தடுமாறிக் கொண்டிருந்த போதே அவன் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து பட்டனை அழுத்தி, மிஸ்டர் ராம்குமார், என் ரூம்க்கு கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? இவன் ரிசீவரை வைக்கவும் அழைப்பு மணி அழுத்தி ராம்குமார் என்ற அந்த அழகான பெண்மையின் நளினம் கலந்த முகம் கொண்ட இளைஞன் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. குட் மார்னிங் சார். உட்காருங்க ராம்குமார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. வந்தவன் உட்கார மறுத்த பின்னரே அத்தனை நேரமாக தான் உட்கார்ந்து கொண்டிருப்பது உறுத்த சட்டென்று எழுந்து நின்றாள். அடடே, நீங்க ஏன் எழுந்துட்டீங்க? ஏற்கனவே பயந்து போயிருக்கிற அவங்கள உட்கார மறுத்து நீங்க வேற இன்னும் பயமுறுத்தாதீங்க. 2 பேரும் உட்கார்ந்துக்கோங்க. அவர்கள் உட்கார்ந்ததும் ராம்குமாரை பார்த்து பேசினான். இவங்க மிஸ்ஸஸ் தாமஸோட இடத்துல எனக்கு செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. புதுசா ஸ்கூல் சேர்ந்த கிண்டர் கார்டன் குழந்தை மாதிரி மிரண்டு போயிருக்காங்க. இன்னும் அழ ஆரம்பிக்கல.
அதுக்குள்ள நீங்க கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லி கொடுங்க என்ன. அப்போதுதான் முதல் முறையாக அவளை திரும்பி பார்த்த ராம்குமார் அந்த அழகில் சட்டென்று உறைந்து போனான். ஹவ் ஃபியூட், ஹவ் டியர் என்று எம்ஏயில் படித்த கவிதை வரிகள் இயல்பாய் மனதிற்குள் ஓடின. தான் எப்போதோ 10 வயது பையனாக இருந்தபோது பார்த்த சிண்ட்ரெல்லா சினிமாவில் மறக்க முடியாமல் ஆழமாக பதிந்து போன அந்த சிண்ட்ரெல்லாவின் முகத்தை மீண்டும் இப்போது பார்க்கிற உணர்ச்சி ஏற்பட்டது. என்ன ராம்குமார்? சடார் என்று திரும்பி ஓகே சார் என்று தலையாட்டி அவளிடம் வர்றீங்களா என்றான். எழுந்து நின்று ஒரு வினாடி தயங்கி என்ன சொல்வதென்று புரியாமல் தலை குனிந்து அவள் ராம்குமாரை பின்தொடர அவர்கள் இருவரும் கதவை நெருங்கிய போது இவன் கூப்பிட்டான். ஜஸ்ட் அ மினிட் மிஸ், என் பெயர் கார்த்திகேயன், எல்லோரும் கூப்பிடுறது கார்த்திக். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க உங்க பெயரை மட்டுமாவது சொல்லிட்டு போங்களேன் ப்ளீஸ். ராதிகா. நீண்ட நேரம் அந்த பெயர் காதுகளில் ரீங்கரித்து மனதிற்குள் சஞ்சரிக்க தன்னை அறியாமலே அடிக்கடி அந்த பெயரை சொல்லி பார்த்து கொண்டான் கார்த்திக்.